உதயம் ஆக்ஷன் கிங் உதயம் செயல் வீரர்களுக்கு உதயம் பனியன்ஸ். தமிழக அரசின் மனித வள மேம்பாட்டுத் துறையினுடைய மானிய கோரிக்கை அறிவிப்புகளில் அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழ்மொழி கட்டாயம் என்பது போன்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவையில் மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த பிறகு புதிய அறிவிப்புகளை அத்துறையினுடைய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். அந்த அறிவிப்புகளில் தமிழக அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகமைகளில் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்தார். இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இதை பார்க்கலாம். அதாவது தமிழக அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவன பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகமைகளில் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது கொரோனா தொற்றால் பெற்றோர்கள் இருவரையுமே இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை PTR அதாவது நிதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ளார். அதே போல் ஐந்தாவது அறிவிப்பாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக பணியாளர் தெரிவுமுறைகள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் நடத்தப்படும் அனைத்து அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் தாமதமானால் நேரடி நியமன வயது உச்சவரம்பு 2 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அதே போல் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கான ஒதுக்கீட்டினை 40% உயர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாற்றத்தை ஊக்குவிப்பதில் பாலின சமத்துவம் முக்கியமானது என்பதை உணர்ந்து நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ளப்படும் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஒதுக்கீடு 30% 40% உயர்த்தப்படும். இதற்குரிய சட்ட திருத்தம் விரைவில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். மொத்தமாக மனிதவள மேலாண்மை துறையில் 15 புதிய அறிவிப்புகளை அத்துறையினுடைய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டு தற்போது பேசி வருகிறார் பேரவையில். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. மனிதவள மேலாண்மை துறையினுடைய கொள்கை விளக்க மானிய கோரிக்கை மீதான விவாதம், அதில் 15 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அரசு பணிகளில் பெண்களுக்கு 40 விழுக்காடு என்கின்ற அறிவிப்பு, அதே போல் புத்தாக்க பயிற்சி, தமிழ் வழியில் பாடம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை, அரசு பள்ளிகளில் படித்தவர்கள், கொரோனாவில் பெற்றோரை இழந்தவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரி இவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை உள்ளிட்ட பல அறிவிப்புகள் இந்த துறையுடைய அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்தோம்.